அவளை கொண்டு போகாதீங்கடா, சொன்னா கேளுங்கடா, விட்டுருங்கடா, விட்டுருங்கடா. ஹலோ அக்கா, நான் தான். நம்ம கோபிகா அவ இங்கதான்க்கா இருக்கா. அவகிட்ட போனை கொடு. கதவை தரங்க, கதவை தரங்க, தரங்கன்றல. இப்ப பேச வேண்டாம், அவ ரொம்ப கோவத்துல இருக்கா. அக்கா, நீ எதுக்கு கவலைப்படாத, நான் அவளுக்கு நல்லபடியா எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். தரங்க, நான் கூப்பிடுறது கேக்குது இல்ல? தரங்க, கதவை தரங்க. சித்திமா, சித்திமா, கதவை தரங்க. கதவை தரங்க. கோபி, கதவை தரங்க, கதவை தரங்க. இப்படி எல்லாம் செய்யறது உன்னோட நன்மைக்காக தானே. நான் உங்களை கொன்னுடுவேன், சத்தியமா சொல்றேன், நான் உங்களை கொன்னுடுவேன். வேண்டாம், வெளிய விடுங்க. என்னோட வாழ்க்கையை நாசம் பண்ண பாக்குறீங்கல்ல, நான் உங்களை கொன்னுடுவேன், கொன்னுடுவேன், எல்லாரையும் கொன்னுடுவேன். என்னோட வாழ்க்கையை அழிக்க பாக்குற எல்லாரையும் கொன்னுடுவேன். நான் செத்து போயிடுவேன். ஐயோ ஆண்டி, என்ன வெளிய விடுங்க. இல்ல கொன்னுடுவேன். ஆண்டி, அவளை கொஞ்சம் விடுறீங்களா? காலையில எல்லாத்தையும் விளக்கமா நம்ம சொல்லலாம். கதவை தரங்க சொல்றேன்ல, கதவை தரங்க. ஆண்டி, ஆண்டி விடுங்க ஆண்டி. ஐயோ சித்திமா, 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 ஆண்டி. கதவை தரங்க. குட் நைட், குட் நைட். ஹலோ அங்கிள். சின்ன, நாங்க இப்பதான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். அங்க வேற எந்த பிரச்சனையும் இல்லையே? என்னத்த பிரச்சனை? பிரச்சனைகளுக்கு பிரச்சனை கொடுக்கறவன் தானே இந்த சின்ன தம்பி. ஓகே அங்கிள், குட் நைட், குட் நைட், குட் நைட், குட் நைட். தேங்க்யூ, தேங்க்யூ. குட் நைட் சின்ன, வச்சிடுறேன். உங்களுக்கு எந்த தொந்தரவும் தராம இங்க ஒருத்தி வாழ்ந்துட்டு இருக்காங்கறத மறந்துடாதீங்க. என்னங்க கவனிக்கிறீங்க? எந்த நேரமும் சின்ன தம்பி சின்ன தம்பி தான். ஒரு நாள் தானே பிரிஞ்சிருக்கீங்க. ஒரு நாள் கூட அவனை பிரிஞ்சு இருக்கிறதுனா எனக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா என்ன பிரிஞ்சு எத்தனை நாள் வேணாலும் உங்களால இருக்க முடியும், அப்படித்தானே? அதுவும் என்னால முடியாது. நம்ம சின்னாவோட நிலைமை உனக்கு தெரியும்ல. சின்னாவோட அப்பாவுக்கு கூட உங்க அளவுக்கு வருத்தம் இல்ல. குருக்களுக்கு அவன் பையனா இருந்தாலும் ஒரு மகனோட பாசம் முழுமையா கிடைக்கிறது உனக்கும் எனக்கும் தானே. ரமணி, அவன் ஒருத்தன் இருக்கிறதுனால தான் பிள்ளைங்க இல்லைன்ற குறையே நமக்கு தெரியல. அம்மா பகவதி, அவனுக்கு நல்ல புத்தியை கொடுமா. எதுக்கு தேவையில்லாம இப்படி கத்திக்கிட்டு இருக்க?
அந்த டேனியல் ஒரு ஃப்ராடு. வாய மூடுறா. அந்த பேரை சொல்றதுக்கு உனக்கு என்ன யோகியதை இருக்கு? டானி ஆம்பளை, கஷ்டப்பட்டு உழைச்சு சாப்பிடுறவன். உன்ன மாதிரி அப்பா சம்பாதிச்ச காசு எடுத்து தின்னு கொழுக்கிறவன் இல்ல டானி. தூ. என்ன பண்ற பாரு. என்ன விடு, நான் போகணும். என்ன விடு. காலங்கத்துல ஏன் இவ்வளவு அவசரமா வராரு என்னவோ? அவன் அப்பா அம்மா யாருன்னு தெரியாது, படிப்பறிவும் அவனுக்கு கிடையாது. எப்படி அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற? எல்லாம் உன் நல்லதுக்காக தாம்மா சொல்ற. உன் மன வருத்தம் தீர்ற வரைக்கும் நீ சித்தி கூட இங்கேயே இரு. இந்த வீட்டுல உனக்கு எந்த குறையும் இருக்காது. டீ எடுத்து குடி. எஜமானனோட பையனுக்கு கூட்டி கொடுக்கவா என்னைக்கு கூட்டிட்டு வந்தீங்க? என்னோட மானம் பறி போகும்போது கண்ணு மூடி காவலுக்கு தானே இருந்தீங்க நீங்க. கோபி, காவல் காத்ததுக்கு கூலி எவ்வளவு கிடைச்சது? சின்னா, நீ இப்படி பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவளை காப்பாத்த ரட்சகனா போன நீ அவ வாழ்க்கையவே அழிச்சிட்டீங்க. ஒரு பொண்ணோட கற்போட விலை என்னன்னு நான் உனக்கு எப்படிடா சொல்லி புரிய வைப்பேன்? டேய், ஏண்டா பெத்த புள்ள மாதிரி உன்னை வளர்த்த எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டியேடா? சொல்லுடா, ஏன் இப்படி பண்ண? சொல்லுடா. 11 வயசுல இருந்து என் கையை பிடிச்சு வளர்ந்த நீ இப்படி ஒரு காரியத்தை செய்வேன்னு நினைக்கவே இல்லடா. ஏன்டா இப்படி பண்ண? சொல்லுடா, சொல்லு. அவளோட வாழ்க்கையை அழிச்சிட்டியேடா. அழாத. என் பொண்ணு அவனோட தங்கச்சி மாதிரி இல்ல அவன் பாத்துக்கணும். அந்த நம்பிக்கையில தானே நான் அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். நான் யாரையும் குத்தம் சொல்றது? சின்னவையா இல்ல அவனுடைய ஜாதக தோஷத்தையா? எனக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. நல்லத சொல்லி வளர்த்துறதுக்கு ஆயுசு இல்லாம இருந்திருந்தா அப்புறம் எதுக்காக என்ன இப்படி பெத்து தொலைச்சீங்க? சின்ன தப்புகள் செஞ்சா அந்த தப்புக்கான பிராயச்சித்தம் செஞ்சிருவான். உனக்கு தேவையானதை எடுத்துக்க. எல்லாத்தையும் இங்கேயே மறந்து நீ கிளம்பலாம். ஆண்டி, பணம் கொடுத்து செட்டில் பண்ணிட்டேன். அவளை கூட்டு போங்க. பணம் கொடுத்துட்டா எல்லாமே முடிஞ்சு போயிடும் நினைக்கிறியா? நான் எப்படிடா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரியணும். நீ தெரிஞ்சுக்கணும். நான் இங்க இருந்து வெளியே போகணுமா வேண்டாமான்னு இது வீட்டோட எஜமானர் வந்து சொல்லட்டும். அப்ப நான் இங்க இருந்து போறேன்.